இப்படி எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனோஜும் ரோகிணியும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. மனோஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக வந்துட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஆலத்திலாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம முத்து வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் முதல் நாள் தானே வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கு, அதுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது, இதுக்கே வந்துட்டு ஆலத்தி எடுக்கணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முதல் நாளில் அதனால் வந்துட்டு ஆலத்தி எடுக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயாவும் வந்துட்டு ஆலத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்ததும் வந்துட்டு படுத்துடுறாரு. என்ன வந்ததும் நீ வந்துட்டு படுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனோஜ்கிட்ட அம்பு கொடுக்க. மனோஜ் வந்துட்டு அவள் டயர்டில் எதுவுமே வந்துட்டு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு சோபாவில் படுத்து தூங்கினதுக்கப்புறமா அவங்க முத்து மீனை வந்து தூங்க போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க ரூமை வந்துட்டு கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு எந்திக்கவே இல்லை. கடைசியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முத்து மீனை வந்துட்டு மேலே தான் வந்துட்டு படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. ரோகிணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற எழுப்ப முடியாது, நீங்கள் வேணால் வெளியில் போங்கன்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை வந்துட்டு ஏன் ரூமை விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை முத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம்லேயே தூங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க மேலே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க, எப்படியாச்சும் இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ரூம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே தூங்கிட்டு போகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து மீன் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கருத்தில் எது வந்தாலும் மறக்காம கண்டிப்பாக சொல்லி பண்ணுற அடுத்த ஒரு ப்ரோமோட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.